பொடிச்ச ஏலக்காய் பொடி இது. ஏலக்காய் பொடி இதை இது மேலே தூவணும். அப்படியே தூவிட்டு இதை கலக்கணும். இப்போ இதை கலந்துட்டோம்னா மாவு ரெடி. இந்த மாதிரி மாவும் இந்த ஜீனி பவுடரும் ரெண்டும் ஒன்றா கலக்கணும். கொஞ்சம் இது பாசிப்பருப்பு மாவு கனமாகவும், இது ஜீனியோட பவுடர் லைட்டாகவும் இருக்கும். அதனால் நல்லா கலந்துரும். இந்த மாதிரி பெரிய தாம்பாளத்தில் போட்டு கலக்கிறது வசதியாக இருக்கும் உங்களுக்கு. சும்மா ஒரு குட்டி பாத்திரத்துக்குலாம் இந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு செய்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம், கலக்கிறது கஷ்டம். அதனால் இந்த மாதிரி பெருசாக போட்டுக்கிட்டோம்னா வசதி நமக்கு. ரெண்டும் கொஞ்சம் நல்லா கலக்கணும். ஏன்னா கலக்காமல் இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் ஜீனியாகவும் ஒரு பக்கம் மாவாகவும் நின்றுடும். அதே மாதிரி நம்ம போட்ட ஏலக்காய் தூளும் நல்லா கலக்கணும். அதனால் நல்லா கலந்துக்கலாம். இது கலந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன்.